வணக்கம் தோழர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில முந்தைய வருடம் கேட்கப்பட்ட கேள்விகள். The first question: Who said this Indian constitution is the ransacking of all the known constitutions of the world? இத தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களுடைய தாக்கங்கள் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார்? இதுதான் கொஸ்டின். என்னது? ஒவ்வொரு நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களுடைய தாக்கம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு? இதுதான் கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம சொந்தமாகலாம் உருவாக்கவில்லை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a borrowed constitution. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் a borrowed constitution. சார், நம்ம எத்தனை நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்தோம்? We gone through the constitution of 60 countries. 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களை ஆய்வு செய்த பின்பே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம உருவாக்கினோம். சார், அப்ப நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு எத்தனை லட்சம் செலவு செய்யப்பட்டது என்பதுனா, எவ்வளவு ரூபாய் செலவு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 64 லட்சம், 64 lakhs. சார், டைம் பீரியட் என்ன சார்? நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டு காலம் தேவைப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2 years 11 months 18 days. 2 years 11 months 18 days. சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல 17 daysனு இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான clear cut explanation. Okay, who said this Indian constitution is a ransacking of all the known constitutions of the world? Dr. B.R. Ambedkar, first law minister of independent India, சுதந்திர இந்தியாவினுடைய முதல் சட்டத்துறை அமைச்சர், chief architect of Indian constitution, father of Indian constitution, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை. Okay, moving on to the next question. Who headed the provincial constitution committee of the constituent assembly? Okay, சார், இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் செஷன்ல கூட நம்ம பார்த்தோம், அரசியலமைப்பு நிர்ணய சபையில பல்வேறு குழுக்கள் இருக்கு. அதை நம்ம மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு ரெண்டா கேட்டகரைஸ் பண்றோம். மேஜர் கமிட்டி அண்ட் மைனர் கமிட்டி, அதாவது கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி. ஓகேங்களா? கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளில 2 கமிட்டி இருக்கு, மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி. மேஜர் கமிட்டியில 8 குழுக்கள் இருக்கு, மைனர் கமிட்டியில 13 குழுக்கள் இருக்கு. மைனர் கமிட்டியை விட மேஜர் கமிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மேஜர் கமிட்டியில ஒன் ஆஃப் த கமிட்டி தான் ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம், மேஜர் கமிட்டியில மிக முக்கியமான குழு டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. அந்த வரைவு குழுவினுடைய தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் B.R. அம்பேத்கர். அந்த மேஜர் கமிட்டியில ஒன் ஆஃப் த கமிட்டி தான் ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, மாகாண அரசியலமைப்பு குழு. இந்த மாகாண அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவர் யாரு? இதுதான் கேள்வி. யாருன்னு பாத்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர், அயன் மேன் ஆஃப் இந்தியா. இவருடைய சிலை தான் பாத்தீங்கன்னா குஜராத் நர்மதா ரிவர் பக்கத்துல இவருக்கு சிலை வைக்கப்பட்டது. அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் வீடியோ. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The Representation of People Act was passed in the year. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஓகே, மக்கள்
பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது வந்து ஆன்சர் வந்து A 1951. ஆக்சுவலா representation of people at 1951 இருக்கு. 1951 is the correct answer. Okay, next question. Who said the Indian constitution is the first and foremost social document? ஓகே, இத சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரான்விலே ஆஸ்டின். சொன்னது யாரு? கிரான்விலே ஆஸ்டின். சார் எப்பவுமே இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு, இது போல கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு, இது போல கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும். சார் who is this கிரான்விலே ஆஸ்டின்? சார் கிரான்விலே ஆஸ்டின் என்பவர் யாரு, எந்த நாட்டை சார்ந்தவர்? ஓகே, கிரான்விலே ஆஸ்டின் இஸ் a constitutional expert, அரசியலமைப்பு நிபுணர். எந்த நாட்டை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட நிபுணர். அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட நிபுணர், அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட நிபுணர் தான் இந்த கிரான்விலே ஆஸ்டின். இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு முதன்மையாக சமூக சோசியல் டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which act empowered the Constituent Assembly to become a fully sovereign body? சார் இந்த ஆக்ட் எல்லாம் நம்ம ப்ராப்பரா படிக்கணும் சார். இந்த ஆக்ட்ல இருந்து கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். நாட் ஓன்லி டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லாம யூபிஎஸ்சிக்குமே இந்த ஆக்ட்ல இருந்து கட்டாயமாக கேள்விகள் கேட்கப்படும். அந்த ஆக்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கு? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்ட், பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருந்து நம்ம அப் டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரையும் நம்ம பார்க்கணும். அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947, அதுதான் இந்திய விடுதலை சட்டம் 1947 வரை நம்ம கிளியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? which act empowered the Constituent Assembly? என்ன கொஸ்டின்? which act empowered, one second, which act empowered the Constituent Assembly to become a fully sovereign body? Sir, sovereign body na என்னன்னு பார்த்தா இறையாண்மை அதிகாரம். இறையாண்மை சார், அது என்ன சார் இறையாண்மை? சார் பாத்தீங்கன்னா இந்த இறையாண்மைனா நம்மள யாரோ அடிமைப்படுத்தல, நம்மளும் யாரையும் அடிமைப்படுத்தல. இந்தியாவை யாரும் அடிமைப்படுத்தல, ரூல் பண்ணல. இந்தியாவும் யாரையும் ரூல் பண்ணல. இதுதான் விஷயம். இறையாண்மை நமக்கு நாமே, சிம்பிளா சொல்லணும், யாரையும் சார்ந்து இல்ல, நம்மளை சார்ந்தும் யாரும் இல்ல, சிம்பிளா சொல்லணும். சார் அந்த அதிகாரம், இறையாண்மை அதிகாரம் எந்த சட்டத்தின் கீழே வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சார் சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இந்தியாவிற்கு இறையாண்மை அதிகாரம் வந்தது. அப்ப என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா, இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1947. இது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலை சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 சொல்லுவாங்க. ஜூலை மந்த் கொண்டு வரப்பட்டு, ஜூலை. ஓகே, இந்த ஆக்ட், இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் நம்ம ஆகஸ்ட் 15, 1947 நம்ம இந்தியாவிற்கு விடுதலை வழங்கப்பட்டது. இறையாண்மை அதிகாரம். ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபை விடுதலை, இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவிற்கு இறையாண்மை அதிகாரம் வந்தது. அதற்கு முன்பாக இறையாண்மை அதிகாரம் இந்தியாவிற்கு இல்லையானா? கண்டிப்பாக இல்லை. ஓகே சார், அப்ப இறையாண்மை அதிகாரம் வந்தா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கிளியரா சொல்றேன். இறையாண்மை அதிகாரம் வந்தா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இறையாண்மை அதிகாரம் வந்தது. இந்த இறையாண்மை அதிகாரத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த இறையாண்மை அதிகாரத்தை வைத்து இதற்கு முன்பாக இந்திய மக்களுக்காக பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்டங்களையும்
நீக்கவும் அல்லது அனைத்து சட்டங்களையும் மாற்றி அமைப்பதற்கும் அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டது. Okay, so this constituent assembly becomes fully sovereign body after independence, which empowered the constituent assembly to cancel all the laws brought out by the British Parliament or to alter the laws brought out by the British Parliament. இதுதான் definition. அதாவது இறையாண்மை அதிகாரம் வந்த பிறகு நமக்காக பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட, இதற்கு முன்பாக நமக்காக பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்டங்களையும் மாற்றி அமைக்கவும் அல்லது முழுவதுமாக அந்த சட்டத்தை நீக்கவும் நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, fully sovereign body. Okay, thank you my dear friends. Thank you.